பெண்களுக்கு வெளியே சொல்ல முடியாதபடி பலவிதமான பிரச்சனைகள் வருது. அதுல முக்கியமான பிரச்சனை என்னன்னா வெள்ளைப்படுதல். இதை பத்தி வெளியே சொல்றதுக்கு பெண்கள் ரொம்பவே தயங்குறாங்க. வெள்ளைப்படுதல் எதனால ஏற்படுது, அது என்ன நோய்க்கான சிம்டம்ஸ், அதை எப்படி சரி பண்ணலாம்னு இந்த வீடியோல பார்க்கலாம். 15 வயசுல இருந்து 45 வயசு வரை எல்லா பெண்களுக்கும் காமனா இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தான் இது. கூச்சப்பட்டுட்டு இந்த ப்ராப்ளம பெண்கள் வெளியே சொல்லாம இருந்தா இனப்பெருக்க உறுப்பை இது பாதிக்கும். இது வெள்ளை நிறம் மட்டும் இல்லாம பலவிதமான நிறங்களையும் வரும். எதனால நிறங்கள் மாறுபடுதுன்னு கேட்டீங்கன்னா பாதிப்பை பொறுத்து நிறங்கள் மாறுபடும். எல்லோ மற்றும் கிரீனிஷ் கலர்ல வந்தா கட்டாயம் நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். வெள்ளைப்படுதல்னா என்னன்னா உங்க உடலோட பல பகுதியில் பிசுபிசுப்பு தன்மை தேவைப்படுது. பெண்களோட பிறப்புறுப்பு எப்பவுமே ஈரத்தன்மையும் மற்றும் வளவளப்பாகவும் இருக்கணும். அதுக்காக தான் பிசுபிசுப்பான வெள்ளை திரவம் சுரக்குது. இதோட சுரப்பு அதிகமாகிறப்போ வெள்ளைப்படுதல்னு சொல்றோம். இதுக்கான சிம்டம்ஸ் என்னன்னா பிறப்புறுப்புல அதிகமாக வெள்ளைப்படுறது, வெள்ளைப்படும் இடத்துல அரிப்பு மற்றும் அலர்ஜி உண்டாகும், சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் உண்டாகும், உடல் சோர்வு, கை கால் இடுப்பு முதுகுவலி ஏற்படும். இந்த ப்ராப்ளம் எதனால வருதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு சில பெண்களுக்கு வயசுக்கு வந்த உடனே கர்ப்பப்பை ரத்த ஓட்டம் அதிகமா இருக்கும். அதனாலதான் வெள்ளைப்படுதல் ஏற்படுது. ரத்த சோகையால பாதிக்கப்பட்ட பெண்கள் உடம்பு ஓவரா ஹீட் ஆகிறதுனால வெள்ளைப்படுதல் பிரச்சனை உருவாகும். ஸ்பைசி ஃபுட் ஐட்டம்ஸ் ப்ராப்பர் டைம்ல சாப்பிடாம இருந்தா கூட இந்த பாதிப்பு வரும். ஏன்னா இந்த ஸ்பைசி ஃபுட்னால சாஃப்டா இருக்கிற கர்ப்பப்பை பாதிக்கும். வெள்ளைப்படுதல் கலர் சேஞ்ச் ஆனாலோ இல்லனா அரிப்பு மற்றும் பேட் ஸ்மெல் ஏற்பட்டா கண்டிப்பா நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். கலர் சேஞ்ச் ஆகாம வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கவங்க ஒரு சில இயற்கை முறையை ஃபாலோ பண்ணி அதை சரி பண்ணலாம். அரிசி வடிச்ச தண்ணியில சீரகம் மிக்ஸ் பண்ணி 1 மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி குடிக்கணும். அன்னாச்சி பழம் ரெகுலரா சாப்பிட்டா கூட இந்த பாதிப்பு சரியாகும். வெள்ளை மாதுளை சாப்பிட்டா வெள்ளைப்படுதல் குறையும். வாழைப்பூ ஜூஸ் ஆக்கி பனங்கற்கண்டு ஆட் பண்ணி குடிச்சாலும் வெள்ளைப்படுதல் சரியாகும். ரோஸ் சிரப்பை 2 ஸ்பூன் பசும்பால்ல மிக்ஸ் பண்ணி குடிக்கணும். ப்ராப்பர் டைம்ல சாப்பிட்றது, குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கிறது மூலமா கூட இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். முக்கியமான ஒன்று, இந்த பிரச்சனை இருக்கிற பெண்கள் தயவு செய்து கூச்சப்படாம உங்க அம்மா கிட்ட ஃபீல் ஃப்ரீ டு ஷேர். அம்மாக்களும் தங்களோட பெண் குழந்தையின் உள்ளாடை வாஷ் பண்ணும்போது வெள்ளைப்படுதல் இருந்தா தயங்காம டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் கேர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.